வள்ளலார் சொன்னாரா, நீ கும்பிடக்கூடாதுப்பா, நான் தான் உன்னை கும்பிடணும், நீ தான் என்ன மன்னிக்கணும்னாரா. ஐயா நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், நானே ஒரு களவாணி பையன். அப்படி இல்லப்பா, இவ்வளவு நாள் அந்த கடுக்கை என் காதுல இருந்துச்சு, நமக்கும் தேவையோ என்று எண்ணி இருந்துட்டேன். இப்பதான் புரியுது இதுவும் உனக்கு உறவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால எனக்கு புத்தி கொடுக்க வந்திருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சி, உன்னை நான் கும்பிடுறேன், என்ன நீ மன்னிக்கணும்னாரா. மனசு வருமா? மனசு யாருக்காவது வருமா? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகன் ஆறுமுகனாவலர் தலைமையில கடலூர்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாச்சு. வழக்கு தொடுத்தவரை ஆறுமுகனாவலர் தலைமையில 13 பேர் சேர்ந்த குழு. வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், நீதிபதி வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்த காலத்துல வெள்ளைக்காரன் தான் ஆங்கில அந்த நீதிபதி. நான் கூட ரொம்ப நேரமா படிச்சு பார்த்தேன், என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக வழக்கு தொட்டாங்கன்னு பார்த்தா, நான் நினைச்சேன் எதுவும் மலைகளே உடைச்சு வித்துட்டாரா, நாட்டுல மண்ணள்ளி வித்துருப்பாரா, தமிழ்நாட்டுல மரங்களை வெட்டிருப்பாருன்னு பார்த்தா, அதை செய்யறவன் பூரா அந்த நாட்டுல நல்லா தர்றேன் வெள்ளைன்னு சொல்லியுமா. ஆனா அவர் அந்த தப்பு செய்யல, ஆனாலும் அவர் மேல வழக்கு. எவ்வளவு கொடுமை பத்தியெல்லாம். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு. வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைகிறாரு, உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் எதிர்த்து நின்று கும்பிட்டாங்களாம். நீதிபதியும் கும்பிட்டுருக்கிறாரு, வழக்கு தொடுத்த ஆறுமுகனாவலரும் கும்பிட்டுருக்கிறாரு. இப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீ தானே அவருக்கு எதிரி, நீ தானே அவருக்கு வழக்கு தொடுத்த, நீ ஏயா கும்பிட்டான்னு கேட்க, அவர் சொல்றாரு என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடன்னு தோணிருச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியாச்சு. கதை கருத்து என்ன தெரியுமில்ல, எதிரிக்கு கூட வள்ளலார கும்பிடன்னு தோணுச்சா, வழக்கு தொடுத்த எதிரியே வள்ளலார கும்பிடுற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அப்படின்னா எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பாரு. கம்பர் எப்படி இறந்தார் தெரியுமா? கம்பர் இறந்ததாக 2 கருத்து நிலவுது. கம்பர் பாட்டே ஒண்ணு சொல்லுது, ஆய்வு செஞ்ச கம்பன் கழகமே இன்னும் முடிவெடுக்க முடியல. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல நம்ம இலக்கியங்கள், இலக்கியத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இலக்கியத்தின்படி கம்பனுடைய பாட்டின்படி வில்லம்பு சொல்லம்பு மேதினிகள் 2 உண்டு. வில்லம்பு பட்டதரா என் மார்பில் பார்வேந்தே நின் குலத்தை என் சொல்லம்பே சுட்டரிக்கும் அப்படின்னு கம்பர் பாட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோழ மன்னனே வில்லம்பால கம்பரை கொன்றதாக அவருடைய பாட்டு சொல்லுது. இப்ப அதுக்கு பதில் மழை வந்துருச்சு. மழை வந்தா எங்கிட்டாவது ஒதுங்கலாமே பாக்குறாரு. பக்கத்துல நண்பருடைய வீடு, வடக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போனா வேடிக்கை பாருங்க, வெளியில பெய்யுற மழையில பாதி வீட்டுக்குள்ள ஒழுகுது. ஆமா, ஒழுகுற வீடு. வீடு ஒழுகுதே அப்படின்னு போன நண்பர் சொன்னாரு, என்ன நண்பா வசதியா இருக்கிறேன், காசு பணம் வச்சிருக்கிறேன், இப்படி ஒழுகுற வீட்டுல இருக்கலாமா, அழுகுற வீட்டுல கூட இருக்கலாம், ஒழுகுற வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களப்பா அப்படின்னு கேட்க, இந்த கூரையை மாத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் என்ன செய்வேன், மாத்தலாம்னு தான் நினைக்கிறேன். ஒரு 15 நாளா தொடர்ச்சியா மழை பெய்து விடவே மாட்டேங்குது, நான் எப்படி மாத்துறதுன்னாரு. அதுக்கு இவர் சொன்னாரு, மழை பெய்யும் போது யாரும் மாத்த முடியாதுதான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும்ல, அந்த நேரத்துல அந்த கூரையை மாத்தலாம் தானேன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும் போது அப்புறத்துக்கு அதை மாத்தணும், மழை தான் பெய்யாதேன்னு. சீனா வச்சிருக்கேன் சைனாவுல, அது கம்யூனிஸ்ட் நாடு, அங்க வச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கு பாடமா அந்த கதையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அங்கேயும் ஒரு கிழவி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. ஆனா பாட்டியை ஏமாத்த வைக்கல அவன் பாடம். எப்படி வச்சிருக்கான் பாருங்க, பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுது, பாட்டி பசிக்குது வடை இருந்தா தர்றியா, பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். உடனே கிழவி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, ஆனாலும் நான் என்ன செய்ய, விறகு ஈரமா போச்சு, மழை பெஞ்சிருச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியலன்னு கை விரிச்சா. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது, உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைத்தால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறணுமே. பாட்டியை சத்தமா கேக்குது காக்கா, பாட்டி விறகு கொடுத்தா வடையை கொடு. மெல்ல மெல்ல அடுப்பு பத்த வச்சு வடையை சுட்டு ஒண்ணு கொடுத்தா. அந்த காக்கா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாயை புலந்திருக்கும். அது சைனா காக்கா வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. என் அறிவார்ந்த பெரியோர்களை, கோடு ஓட்டத்தினால வருமானம் வருதா இல்ல அறிவு தெளிவு வருதா? ஒரு கன்றாவியும் இல்ல. சிகை அலங்காரம் என்பது முக அழக காட்டுவது. ஆனா அலங்கோலமா தர்றாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த தாய்க்கும் தெரியாது. எப்படி போயிடுச்சு நம்ம நாட்டோட கலாச்சாரம். பத்தியாவா இருக்கு இல்லையே. திருவிழா காப்பு கட்டியாச்சுன்னா, மூர்த்த கால் மூண்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம். அப்புறம் வெளியூர்ல இருந்து சொந்தம் வந்த தாய உள்ள நண்பர்கள் எல்லாம் ஊருக்கு வந்தா, திருவிழாவுக்கு வந்தா அவங்களும் விரதத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. 2 நாளைக்கு முன்னால ஒரு ஊருக்கு திருவிழா நாடகத்துக்கு போயிருக்கிறது. வண்டி உள்ள நுழையிற போது இந்த முளைப்பாரி சுமந்து வருகிறார், மது சுமந்து வருகிறார், மதுக்குடம் சுமந்து வருகிறார். முன்னால ஒரு 25 இளைஞர்கள் ஆடி வந்தார்கள். நான் கூட பக்தி பரவத்தில் ஆடுறாங்க, 50 பேரும் சாராயத்தை குடிச்சிட்டாங்க. கேட்டா அதுவும் மதுதான் இதுவும் மதுதான். என்னத்த போய் சொல்ல, உலகம் போற போக்கு. பொண்ணு
அழகு என்ன நமக்குள்ள முன்னேற்றம் வந்திருக்கு என்ன முன்னேற்றத்தை நம்ம பெற்று விட்டோம் யாராவது சொல்ல முடியுமா 3 மணி நேரம் நிகழ்ச்சி பண்றவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு 8 மணி நேரம் உழைக்கிற நாடக கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் யாருக்கும் உயரல தெரியுமா உங்களுக்கு காசு கொடுக்க யோசிக்கிறோம் உடல்நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு வேதனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்ன வாங்குற இடையில இடைத்தரகர்னு சொல்றோம்ல ஏஜென்ட்டுங்க அவன் தான் நல்லா இருக்கேன் நாடகத்துக்காக சொல்லல என் தம்பி கலைமதிக்காக சொல்லல ஆனா உலகத்திலே பொதுவா ஒரு வாடகைக்கு வீடு விடுறவரு வீட்டுக்காரரை பாக்குறது இல்ல இடையில புரோக்கர் நம்புறேன் அவனு நம்புறேன் இவனு நம்புறேன் எப்படி ஆகி போச்சு பத்தில இந்த நாடே தரகர் கூட்டமாய் போச்சே எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா உன் நின்னருளாலே எல்லாம் இருந்தது எங்கள் ஸ்ரீனிவாசா எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா Maleza
இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார். அவர் ஒரு நாள் திண்ணையில படுத்திருந்திருக்கிறார். சரி, வள்ளலார் காதுல 2 கடுக்கை இருந்திருக்கு, வைர கடுக்கை. அது ஒரு களவாணி பைய பக்கத்துல தூங்குறாரு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கலட்டிட்டேன். உட்கார்ந்துக்கிட்டு மெதுவா வைர கடுக்கனை கலட்டும் வள்ளலார் முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவரு எந்திரிக்கல. ஏதோ பாவம் இல்லாத வெளியவே கொண்டுகிட்டு போன்னு தொலைஞ்சிட்டு போறான் போ அப்படின்னு படுத்துட்டு இருக்காரு. ஒரு கடுக்கனை கலட்டிக்கிட்டே இருக்கிற போது வள்ளலாருக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை கலட்டி விற்க கொண்டு போனான்னா இன்னொரு கடுக்கை எங்கன்னு கேட்பாங்க. இவன் என்னத்தையாவது உளர்ந்தான்னா திருடிட்டு வந்தியான்னு மாட்டிக்கிறான். பாவம் போனாலும் போறேன், கலட்டினது கலட்டினா 2ஐயும் கொடுப்போம் அப்படின்னு வள்ளலார் தூக்கத்திலே புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்ப திருடவன் வந்தவனுக்கு புத்தி வந்துருச்சு. ஆமா, உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சான். வள்ளலார் எந்திரிச்சு, யார்ப்பா நீ இங்க உட்கார்ந்து அழுகுறியா, என்ன விஷயம்னாரு. ஐயா, திருட வந்தேன், உங்க காதுல கிடந்த கடுக்கனை கலட்டினேன், ஆனாலும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சு 2ஐயும் கொடுக்கணும்னு நினைச்சு புரண்டு படுத்திய பாருங்க. என் மனசு மாறிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டேன். வள்ளலார் சொன்னாரா, நீ கும்பிடக்கூடாதுப்பா, நான் தான் உன்னை கும்பிடணும், நீ தான் என்ன மன்னிக்கணும்னாலா. ஐயா, நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், நானே ஒரு களவாணி பையன். அப்படி இல்லப்பா, இவ்வளவு நாளா அந்த கடுக்கை என் காதுல இருந்துச்சு, நமக்கும் தேவையோ என்று எண்ணி இருந்துட்டேன். இப்பதான் புரியுது, இதுவும் உனக்கு உறவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால எனக்கு புத்தி கொடுக்க வந்திருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சி, உன்னை நான் கும்பிடுறேன், என்ன நீ மன்னிக்கணும்னா. மனசு வருமா? மனசு யாருக்காவது வருமா? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். சென்னையில ஒரு நாள் ஒரு வீதியில போறப்ப அந்த வீதியில போக வேண்டாம்னு சீடர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க வள்ளலாரு. சரி, ஏன்னு கேக்குறாரு. ஒண்ணு இல்லையா, நம்ம போற பாதையில ஒரு வீட்டு திண்ணையில ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்காரு, அம்மன சாமியார். அவன் உட்கார்ந்துக்கிட்டு போற வர ஆளுகளை திட்டுறேன். இந்த நரி போகுது, நாய் போகுது, கழுத போகுது, பன்றி போகுது, மாடு போகுதுன்னு திட்டுறேன். நம்ம போனா என்னத்தையாவது சொல்லுவான், ஐயா மன சங்கடமா இருக்கா, அந்த பாதையில போக வேண்டாம் அப்படின்னாங்களாம். வள்ளலார் சொல்றாரு, அப்படிலாம் மாத்தி போகக்கூடாதுப்பா, நம்ம எப்போதும் போற பாதையிலே போவோம். இப்ப வள்ளலார் அந்த பாதையில போறாரு. அந்த சாமியாரை தாண்டுற போது அந்த நிர்வாண சாமியார் வள்ளலாரை பார்த்து சொல்றாரு, இதோ மனிதர் போகிறார். மனிதர்களும் மனிதராக, மனிதர்களும் மாணிக்கமாக, மனிதர்களும் தெய்வமாக வாழ்ந்த மகான் வடலூர்ல பிறந்த ராமலிங்கம் பிள்ளை. எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு பத்தியா. ஆனால் இந்த நாட்டுல அவர் பேர்ல வழக்கு, ஆறுமுகனாவலர் தலைமையில கடலூர்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாச்சு. வழக்கு தொடுத்தவரை ஆறுமுகனாவலர் தலைமையில 13 பேர் சேர்ந்த குழு. வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், நீதிபதி வெள்ளைக்காரன் ஆட்சி. அந்த காலத்துல வெள்ளைக்காரன் தான் ஆங்கில அந்த நீதிபதி. நான் கூட ரொம்ப நேரமா படிச்சு பார்த்தேன், என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக வழக்கு தொட்டாங்கன்னு பார்த்தா, நான் நினைச்சேன் எதுவும் மலைகளை உடைச்சு வித்துட்டாரா, நாட்டுல மண்ணள்ளி வித்துருப்பாரா, தமிழ்நாட்டுல மரங்களை வெட்டியிருப்பாருன்னு பார்த்தா, அதை செய்யறவன் பூரா அந்த நாட்டுல நல்லா தர்றேன் வெள்ளைன்னு சொல்லுமா. ஆனா அவர் அந்த தப்பு செய்யல, ஆனாலும் அவர் மேல வழக்கு. எவ்வளவு கொடுமை பத்தியெல்லாம். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு. வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைகிறாரு. உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் எதிர்த்து நின்று கும்பிட்டாங்களாம். நீதிபதியும் கும்பிட்டுருக்கிறாரு, வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் கும்பிட்டுருக்கிறாரு. இப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீ தானே அவருக்கு எதிரி, நீ தானே அவருக்கு வழக்கு தொடுத்த, நீ ஏயா கும்பிட்டான்னு கேட்க, அவர் சொல்றாரு, என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடன்னு தோணிருச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியாச்சு. கதை கருத்து என்ன தெரியுமில்ல, எதிரிக்கு கூட வள்ளலார கும்பிடன்னு தோணுச்சா, வழக்கு தொடுத்த எதிரியே வள்ளலார கும்பிடுற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அப்படின்னா எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பாரு. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, வாங்கண்ணே, வாங்க மச்சான், வாங்க தம்பி அப்படின்னு கும்பிடுறோமா. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்க தோணுது. படுத்துறாங்களே, பதவியில இருந்தாலும் படுத்துறேன், பதவியில இல்லைனாலும் படுத்துறேன். எங்க போய் சொல்ல, ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் படுவா, பஞ்சுபடாத பாடா இருக்கு. அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த பூமி. என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டுல? 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. ஐயா கம்பர் செத்த ஊர் புதைச்ச ஊரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கம்பர் எப்படி இறந்தார் தெரியுமா? கம்பர் இறந்ததாக 2 கருத்து நிலவுது. கம்பர் பாட்டே ஒண்ணு சொல்லுது. ஆய்வு செஞ்ச கம்பன் கழகமே இன்னும் முடிவெடுக்க முடியல. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல நம்ம இலக்கியங்கள். இலக்கியத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இலக்கியத்தின்படி கம்பருடைய பாட்டின்படி வில்லம்பு சொல்லம்பு மேதினிகள் 2 உண்டு. வில்லம்பு பட்டதரா என் மார்பில் பார்வேந்தே நின் குலத்தை என் சொல்லம்பே சுட்டரிக்கும் அப்படின்னு கம்பர் பாட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோழ மன்னனே வில்லம்பால கம்பரை கொன்றதாக அவருடைய பாட்டு சொல்லுது. இப்ப அதுக்கு பதில் ஒண்ணு இல்ல வாங்க நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தா எங்கிட்டாவது ஒதுங்கலாமே பாக்குறாரு. பக்கத்துல நண்பருடைய வீடு. வடக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போனா வேடிக்கை பாருங்க, வெளியில பெய்யுற மழையில பாதி வீட்டுக்குள்ள ஒழுகுது. ஆமா, ஒழுகுற வீடு. வீடு ஒழுகுதே அப்படின்னு போன நண்பர் சொன்னாரு, என்ன நண்பா வசதியா இருக்கிறேன், காசு பணம் வச்சிருக்கிறேன், இப்படி ஒழுகுற வீட்டுல இருக்கலாமா, அழுகுற வீட்டுல கூட இருக்கலாம், ஒழுகுற வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களப்பா அப்படின்னு கேட்க, இந்த கூரை
கூரையை மாத்தக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் என்ன செய்வேன், மாத்தலாம்னு தான் நினைக்கிறேன். ஒரு 15 நாளா தொடர்ச்சியா மழை பெய்து விடவே மாட்டேங்குது, நான் எப்படி மாத்துறதுன்னாரு. அதுக்கு இவர் சொன்னாரு, மழை பெய்யும் போது யாரும் மாத்த முடியாதுதான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும்ல, அந்த நேரத்துல அந்த கூரையை மாத்தலாம் தானேன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும் போது அப்புறம் அதை மாத்தணும், மழை தான் பெய்யாதேன்னாங்க. இப்படித்தான் இருக்கு நம்ம உழப்பும். கழுதைக்கு வாக்கப்பட்டது மாதிரி, முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. எங்க போய் சொல்ல, 5 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல எழுத படிக்க தெரியல. தமிழ் வளர்த்தோம்னு சொல்ற நீங்க பதில் சொல்ல வாய்ப்பு அப்படின்னா எவ்வளவு கேவலமா இந்த தமிழ்நாடு மாறி இருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரியலன்னா நம்ம தமிழர்கள் ஆகிய நாம வெக்கப்படணும். அதான மிகப்பெரிய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல பாடம் மொழி பாடமா இல்ல, விருப்ப பாடமா மாறி போச்சு. யாராவது கேட்டுக்கிறோமா அதை பத்தி? ஏன் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல தமிழ் மொழி பாடமா இல்ல, விருப்ப பாடமா மாறினது யாருனாலும் கேட்க நாதி இருக்கா? தமிழ்நாட்டுல இவ்வளவு அவள இருக்கு. பெரிய இடத்து போலாம், அரவணை கோழி முட்டை அப்படிங்கிற உலகி மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை என்றார் கவிஞன். அந்த வகையிலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எல்லா மனிதனுக்கும் எல்லாம் தெரியுது. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ ஓ தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. எங்க போய் சொல்ல. ஆனாலும் ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு, வாத்தியாருக்கு படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறாரு ரொம்ப வருஷமா. சரி, மனைவி பார்த்தாங்க, ஐயா உன்னை கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து வாத்தியாருக்கு படிச்சேங்கிற ஒரு வாத்தியார வேலையா போனதே இல்லையா, இப்படி வீட்டுல இருக்கிறப்ப அந்த வாத்தியார் வேலைக்கு தான் போவியா, வேற வேலை பார்க்கப்படாதா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கோவமா திட்டி பிடிச்சி. சரி கோவச்சுக்கிட்டு வேற ஏதாவது வேலை தேடுவோம்னு போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு ஒண்ணு கட்டி கிடந்திருக்கு.
கட்டி கிடந்த மாட்டுக்கிட்ட ஒரு விளம்பர பதாகை இருக்கு. அதுல மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். இது மூணையும் செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. எவ்வளவு பெரிய ரூபா? ஆமா, சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறான், இதுல 1 லட்சம் கொடுக்குறாரு. அதனால சரின்ட்டு போய் பக்கத்துல உட்காந்து எப்படியா இந்த போட்டியில கலந்துக்கோமேன்னு மெதுவா போய் பக்கத்துல உட்காந்து மாட்டுக்கிட்ட என்னமோ சொல்லியிருக்கேன். அந்த ஆளு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு, அழுது இருக்கு. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்கேன், அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தா பாருங்க, அந்த வீட்டுக்காரமா கேக்குது, என்னையா திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கேன், 1 ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லாம இருந்தேன், திடீர்னு 1 லட்சம் ரூபாய். சந்தேகம் வருமா? வரணும், சந்தேகம் வரணும். எதுக்கெல்லாம் சந்தேகம் வரணுமோ அதுக்கு வரணும். சந்தேகம் வரக்கூடிய இடத்துல வராம வராத இடத்துல வந்தா தப்பு. இப்ப கேட்டோன்னே அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்லம்மா, ஒரு மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிட்டா அதுல வெற்றி பெற்ற 1 லட்சம் ரூபாய் பரிசு. என்னையா போட்டி? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி என்னையா சொல்லி மாட்டை சிரிக்க வச்சேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறா. மெதுவா சொன்னார் அந்த ஆளு, வாத்தியார். மெதுவா மாடு பக்கத்துல போய் உட்கார்ந்து காதுகிட்ட சொன்னேன். மாட்டு காதுக்குள்ள என்ன தெரியுதா, நான் தான் வாத்தியாருன்னு. என்னைய பார்த்து நக்கலா சிரிச்சிச்சு, நீ எல்லாம் வாத்தியார் ஆகிற மாதிரி. அப்புறம் மெதுவா நீ என்ன படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அவரே அழுதுச்சு. அப்புறம் கேட்டேன் மெதுவா, நீ வேணா வாத்தியார் வேலைக்கு வர்றியான்னு. நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைக்கு ஒரு பழமொழி உண்டு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலைன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா திருட என்ன போக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க காவல்துறை அதிகாரிகள். வாக்கு ஜாலங்களை தெரிந்தவர் தான் ஆசிரியர். ஆசிரியர்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா களைவது. மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்துல தெளிவுபட வைப்பது ஆசிரியருடைய வேலை. அதுதானே மகத்தான பணி. நிலைமை அப்படியா இருக்கு. என்னை எல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்டு விடும்போது எங்க அப்பா வாத்தியார்ட்ட சொன்ன வார்த்தை, வாத்தியாரையா இந்த பயல பாருங்க, சொல்லி பச்சு கேட்கறான்ல, தங்குறானுல வீட்டுல ஓடிட்டே திறேன், இவனை ஒழுங்கா அடிச்சு படிக்க வைங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு விட்டாரு. வாத்தியார் நம்மள எல்லாம் அடிச்சிருக்கிற அடி கொஞ்சமா நெஞ்சமா, குச்சை ஓங்கும் போதே கையை இப்படி இழுத்த முடியல, புடிச்சு வச்சு புறங்கையிலே அடி வாங்கி. நான் நினைச்சு பாக்குறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் இங்க இருக்கவும் எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அடி வாங்கியிருப்போம். வாத்தியாரு நம்மளை அடிச்சு அடிக்கி நம்ம எல்லாம் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்கு நடமாட முடியுமா? முடியாது. சரி, ஒருவேளை வாத்தியாரு நம்மளை அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த அளவுக்கு வந்திருப்போமா? முடியாது. அப்ப வாத்தியார்களுக்கு நமக்கு ஒரு உறவு இருந்தது, அது சரியா இருந்துச்சு. சரிதானே? இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. பள்ளிக்கூடத்துல கொண்டே பிள்ளைய விடும்போது அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியாரையா இந்த பையனை எல்லாம் படிக்க வைங்க, பாத்துக்குங்க, ஏதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, ஏன்னா ஒரு மாதிரியான ஆளு, நாளைக்கு என்னைய குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு வராங்க. அப்புறம் எங்க பிள்ளைகளுக்கும் வாத்தியார்களுக்கும் ஒற்றுமை வரும்? மாணவர்கள் எல்லாம் நின்றுகிட்டு படிக்கிறேன், உட்கார்ந்துகிட்டு படிக்கிறேன், படுத்துக்கிட்டும் படிக்கிறேன், இல்லைன்னா உருண்டுகிட்டும் படிக்கிறேன், திரும்பிக்கிட்டும் படிக்கிறேன். வாத்தியாரே வாயை திறக்க முடியல. எங்க போயிடுச்சு நிலைமை. நம்ம எல்லாம் படிக்கும் போது பாட புத்தகத்துல ஒரு கதை இருக்கு தெரியுமா? 1வது 2வதுல பாட்டி வடை சுட்ட கதை. என அறிவார்ந்த தமிழ் சமூகமே சிந்தித்து பாருங்கள். பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு கிழவி வடை சுடுவா, காக்கா ஒடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு போய் மரத்து மேல உட்காரும். அங்க ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பாட்டு பாடு, நானும் கேட்கிறேன்னு நரி சொல்லும். நரி பேச்ச நம்பி காக்கா வாய பழக்க வடை கீழே விழுக, நரி தூக்கிட்டு ஓடிப்போம். இதுதானே பாட புத்தகத்துல இருந்துச்சு. இந்த பாடத்தின் விதமாக நமக்கு கத்துக் கொடுத்த கருத்து என்ன, நாம கத்துக்கிட்ட கருத்து என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த பாடம் நமக்கு பள்ளிக்கூடத்துல இருந்துச்சு. சின்ன வயசுல பிஞ்சு மனசுல நல்லதை விதைக்கணும், நஞ்சு விதைக்கப்படாது. எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, அந்த கதையவே படிச்சு வளர்ந்து இந்த நாட்டுல மனுஷன் பூரா ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே இருக்கேன். ஒருத்தன் கூட உண்மையா இல்ல. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பையில, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டையா இருக்கு. பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலை கட்ட மாந்தரை, நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. இதே கதைய சீனா வச்சிருக்கேன், சைனாவில, அது கம்யூனிஸ்ட் நாடு, அங்க வச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கு பாடமா. அந்த கதையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அங்கேயும் ஒரு கிழவி வடை சுடுறான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. ஆனா பாட்டியை ஏமாத்த வைக்கல அவன் பாடம். எப்படி வச்சிருக்கான் பாருங்க. பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுது, பாட்டி பசிக்குது, வடை இருந்தா தர்றியா, பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். உடனே கிழவி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, ஆனாலும் நான் என்ன செய்ய, விறகு ஈரமா போச்சு, மழை பெஞ்சிருச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியலன்னு கை விரிச்சா. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது, உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைத்தால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறணுமே. பாட்டிய சத்தமா கேக்குது காக்கா, பாட்டி விறகு கொடுத்தா வடையை கொடு. மெல்ல மெல்ல அடுப்பு பத்த வச்சு வடையை சுட்டு ஒண்ணு கொடுத்தா. அந்த காக்கா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாயை பிளந்திருக்கும். அது சைனா காக்கா வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா?
எப்படி மாணவர்கள் செம்மையாக இருப்பாங்க? அறிவார்ந்த தமிழ் பெரியவர்களே பதில் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்தை சாப்பிடும் போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு ஒரு திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டான். இன்னைக்கு இருக்கா? என் அறிவார்ந்த பெரியவர்கள் பதில் சொல்லுங்க, இருக்கா இன்னைக்கு? ஏன் இல்லைன்னு நீங்க யாராவது கேட்டீங்களா? ஏன் எடுத்தவங்க சொன்னாங்களா? எடுத்தவங்க சொல்லல, இருந்தவங்களும் கேட்கல. எதை வேணாலும் செய்யற அளவுக்கு ஆகிப்போச்சு. மாணவர்கள் எப்படி செம்மையாக இருப்பார்கள்? இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பாடத்துல ஒரு சேர்த்திருக்காங்க, சீட்டாடுவது எப்படி அப்படின்னு பாடம் சேர்த்தாச்சு. சீட்டாடுவது எப்படின்னு பாடம் சேர்த்தாச்சு. நான் நினைக்கிறேன் எப்படி இன்னொரு வருஷத்துல சாராயம் காய்ச்சறது எப்படின்னு சேர்த்தாலும் சேர்ப்பாங்க. சாராயம் படுத்தின பாட்டு பாத்தீங்கல்ல முன்னாடி முன்னால ஆறா ஓடுதே, எங்க போய் சொல்ல ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு நான் பேசணும்னு. ஆமா, எத்தனை விஷயங்கள் இருக்கு. அத்தனையும் அப்பம் பிள்ளை கூட உறவுல ஒற்றுமை இல்லை. அப்பா சொல்ல பிள்ளை கேட்கல. 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர். எங்க அப்பாவோட அப்பா உலகத்துல யாரும் தெரியல. எங்க அப்பா தான் தங்கமானவர். 5 வயசுல 10 வயசானவன்னு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பா கத்துவாரு. புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடுறாருங்கிறேன். அப்புறம் 20 வயசுல தலையில அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டி குடும்பம் பண்ண. ஐயோ கடவுள். அப்புறம் 30 வயசானு சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூசு மாதிரி பேசுறாங்க. மண்டையில முடி வெட்டிக்கிடுவாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு. என் அறிவார்ந்த பெரியோர்களை கோடு போட்டதுனால வருமானம் வருதா இல்ல அறிவு தெளிவு வருதா? ஒரு கன்றாவியும் இல்ல. சிகை அலங்காரம் என்பது முக அழக காட்டுவது. ஆனா அலங்கோலமா தர்றாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த தாய்க்கும் தெரியாது. எப்படி போயிடுச்சு நம்ம நாட்டோட கலாச்சாரம், பண்பாடு, பக்தி, இலக்கியம் அத்தனையும் மாறி போயிருச்சு. 40 வயதான கல்யாணம் அவனுக்கு முள்ள விட்டு வந்துடும். அந்த நேரத்துல சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபட தெரிய. அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்ப யதார்த்தத்தை உணர்ந்து வாழ்வோம். அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது. அத்தனைக்கும் காரணம் காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும். காசு இல்லாதவனை கழுதோட எட்டி உதைக்கும். கையில வாங்கினா பையில போடல, காசு போன இடம் தெரியல. காசு இருந்தா போதும், என்ன வேணாலும் செய்வோம் நம்ம. ஆனாலும் பணத்துக்கு மயங்காத இந்த உலகத்துல உண்டோ? பணம் 10 செய்ய பாதாள வரைக்கும் ஆய். இருந்தாலும் பணம் பந்தியிலே, பணம் பந்தியிலே, குணங்குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே, குணங்குப்பையிலே, அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பண்ணும் அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்றும் தெரியாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாலை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாலை. உலகம் எந்த நாளும் மனிதன்
தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ ஆலோலம் சோ. எவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சது. என்ற வகையிலே எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். குறிஞ்சி நிலம், மலை மலை சார்ந்த இடம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு. அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரன் என ஓதும் முத்திக்கு வித்து எது? பக்தி. அந்த பக்தியோடு இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார் வள்ளி. அந்த முத்தி கிடைக்கும் என்றால் பக்தியை சரியா இருக்கணும். அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு பக்தி பரவசமாக சொல்லிக் கொண்டிருக்கு. பக்தி பக்தியாவா இருக்கு இல்லையே. திருவிழா காப்பு கட்டியாச்சுன்னா மூர்த்த கால் மூண்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம். அப்புறம் வெளியூர்ல இருந்து சொந்தம் வந்த தாய உள்ள நண்பர்கள் எல்லாம் ஊருக்கு வந்தா திருவிழாவுக்கு வந்தா அவங்களும் விரதத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. 2 நாளைக்கு முன்னால ஒரு ஊருக்கு திருவிழா நாடகத்துக்கு போயிருக்கிறது. வண்டி உள்ள நுழையிற போது இந்த முளைப்பாரி சுமந்து வருகிறார், மது சுமந்து வருகிறார், மதுக்குடம் சுமந்து வருகிறார். முன்னால ஒரு 25 இளைஞர்கள் ஆடி வந்தார்கள். நான் கூட பக்தி பரவத்தில் ஆடுறாங்க 50 பேரும் சாராயத்தை குடிச்சிட்டாங்க. கேட்டா அதுவும் மதுதான் இதுவும் மதுதான். என்னத்த போய் சொல்ல உலகம் போற போக்கு. பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க வாங்க சம்மந்தி எப்படி இருக்கிறீங்க சம்மந்தி, ஆமா சம்மந்தின்னு சோறு சாப்பிட்டு போறாங்க. சம்மந்தின்னு கூப்பிடலாமா? சம்மந்திங்கிற வார்த்தை உச்சரிப்பு தப்பு. சம்மனா நல்ல மந்தினா குறைஞ்சு வாங்க நல்ல குறைங்கிறான். அவங்க எல்லாம் ஆமா குறைங்கன்னு சோறு தின்னுட்டு போறாங்க. அப்படியா சொல்றது?
சம்னா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே, சம்பந்தி அப்படின்னு சொல்லணும். தாமதமா இருந்தா என்ன சொல்றான்? லேட்டு. லேட்டுன்னா என்ன வார்த்தை? ஆங்கிலம். லேட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செத்து போனதுக்கு அர்த்தம். இறந்தவர்களை குறிக்கும் சொல் லேட்டு. இந்த பாமர மக்கள் ஆகிய இந்த மக்கள் கூட லேட்டுன்னு சொல்லலாம். இந்த நாட்டில் படிச்சேன் பூரா லேட்டுங்கிறான் உயர்ந்த அதிகாரி எல்லாம். அப்படின்னா தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை உடை தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், கடைசியா ஒரு சங்கம் பாண்டித்துறை தேவர், இத்தனை பேரும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். ஆனா மதுரையோட நிலைமை இன்னைக்கு வேறு விதமா போச்சு. ஆனாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞர் மீசை கவிஞர் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிரதரவாரா என்றார் கணியன் பூங்குடனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் வந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிரதரவாரா என்பது. எவ்வளவு முக்கியமான விஷயம். ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78வது ஆண்டு கொண்டாட போறோம். எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது அக்கறை இல்லை, தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை ஐநாவிலே முழங்கினார். வெள்ளக்காரன் மிரண்டு போன. ஐநா மதிக்குது தமிழ. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கிறார். ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை 2 மொழியில எழுதி வச்சிருக்காங்க. ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழியில. அடுத்து செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ் மொழி இன்றும் கல்வெட்டு முதலாவதாக இருக்கிறது செருசலத்தில். சிங்கப்பூர் உள்ள விமான நுழைகிற போது சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று தமிழ்ல அறிவிப்பு செய்கிறான் சிங்கப்பூர் அரசாங்கம். இன்னொன்னு தெரியுமா? சிங்கப்பூர் ரூபா நோட்டு பார்த்திருக்கீங்களா? தமிழ் 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டு ரூபா நோட்டை எடுத்து பாருங்க தமிழ் எங்க இருக்குன்னு. ஆனாலும் 6 நாடுகளிலே ஆட்சி மொழியாக இருக்கிறது தமிழ். பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கிறது தமிழ். தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்னு நீங்க யோசிங்க. தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு தமிழ் என்று என் தமிழ் சார்ந்த தமிழ் பெருமக்கள் நீங்க யோசிங்க. எங்க போய் கொண்டிருக்கிறது? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துலாம். ஆமா, என்ன லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச நான் கூட என்னடான்னு யோசிச்சா அந்த மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னு. தமிழ் மதிக்குது. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழ் தமிழ்னு தமிழை தொலைச்சேதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குர்மா, வர்மான்னு பேர் வச்சுட்டோம். இருக்கா? அதை விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சிவாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அத்தனை பேர் வடநாட்டு தலைவர்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு. எவனாவது ஒருத்தன் வடநாட்டுக்காரன்? நம்ம வாவுசி, கக்கன், காமராஜர், எத்தனையோ பேர் நம்ம எண்ணற்ற தியாகிகள் நம்ம நாட்டுல. கொடிகாத்த குமரன், எவ்வளவு பேரை சொல்ல. யாரு வேற யாரு வடநாட்டுக்காரன் வச்சிருக்கானா? ஏன் வைக்கல? அவன் தெளிவா இருக்கிறேன். நம்ம வந்தாரை வாழ வைக்க வந்த நாடுன்னு நம்ம ஊரா வந்தவனை பூரா வாழ வச்சு நம்ம குப்பரம் அடிச்சு பார்த்துனா தலையில ஏறிட்டாங்க. ஒண்ணு மிச்சம் என்ன இருக்கு நம்ம கிட்ட? சிந்திச்சோமா? சிந்திச்சு செயல்படுறதுக்கு வாழ்க்கை இருக்கா? யதார்த்தம் இருக்கா? 1947 நள்ளிரவு சுதந்திரம் கிடைச்சது. நேரு பிரதமர். நேருவை பிரதமர் ஆக்கி வைக்க யோசிக்கிறாங்க. யாரை கூப்பிடுவோம்னு. தமிழ்நாட்டில் திருவாவூர் மடாதிபதியை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு மடாதிபதிக்கு உடம்பு தெரியல, காய்ச்சல். கட்டளை தம்புரானை ஓதுவாரை அனுப்பி வச்சாரு. இந்த கதை இதுவரைக்கும் பாடப்புத்தகத்தில் இல்லை. இதுவரைக்கும் பாடப்புத்தகத்தில் இல்ல. ஏன்? தமிழன் வரலாறு எப்படி மறைக்கப்பட்டது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கணும். ஆனால் நேருகையில செங்கோல் கொடுக்கும் போது பாடிய பாட்டு, கட்டளை தம்புரா நேருகையில செங்கோல் கொடுக்க ஓதுவார் ஒரு பாட்டு பாடினாரு. மூவர் பாடிய தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான் பாடிய வேயிறு தோழிபந்தன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசர நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமதே என்று சுத்தமான தமிழ் பாட்டு பாடி தேவாரம் பாட்டு பாடி இந்திய அரசு ஏற்றது. நாட்டுல தமிழுக்கு மரியாதை இல்ல, தமிழனுக்கு மரியாதை இல்ல. செங்கோல் கொடுத்தா மட்டும் போதுமா? வாங்கி சோகத்துல வச்சா மட்டும் போதுமா? பாட புத்தகத்துல வைக்கணும். வச்சால்தான் அதற்கும் பெருமை இருக்கும். நாளைய வரலாறு இளந்தலைமுறையினருக்கு போய் சேர வேண்டும். ஒரு நாட்டோட வளம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாடு எப்படி இருக்கு என்பதை என அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்தால் உங்களுக்கே வெளிச்சம். நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து போலாம். அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். நம்ம அதெல்லாம் தாங்குமான்னு தெரியல. உலகம் போற போக்கு. ஆனாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் காலதாமதம் காரியத்திற்கு கேடு கோணமனது குரங்குக்கு ஒப்பாவான் என்று எங்க அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். ஏன் வந்தால், எதற்காக வந்தால், எதற்காக இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்ல அவ்வளவு இருக்கு. கொஞ்சமா நெஞ்சமா வந்து உட்கார்ற போது ஆரோக்கியமா உட்காரணும். 8 மணி நேரம் உட்காரணும். ரொம்ப பேர் பாதி நேரம் பாப்பா பாதி நேரத்துக்கு எந்திரிச்சு போயிடுவா.
ஆனாலும் பாருங்க உடல் ஆரோக்கியத்தோட உட்கார்ற போது ஆரோக்கியமா உட்கார்ற சுறுசுறுப்பா. கொஞ்ச நேரம் ஆனோட இடுப்பை கடுத்து, இடுப்பை கடுத்தோடனே ஒத்த கையை ஊன்றோம், அப்புறம் பார்த்தா இந்த கையை ஊன்றோம், அப்புறம் 2 காலையும் நீட்டா முடியலன்னா விழுந்தடிச்சு படுத்தான். அப்படின்னா இடுப்பு சரியில்லை, உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு போச்சு. காரணம் உண்ணுகிற உணவு எல்லாம் நஞ்சா போச்சு. விளைய வைக்கிற இடு பொருள்களுக்கு எல்லா விவசாய பொருள்களுக்கும் விலை இருக்கா? அதுல போடுற வித நெல்லுக்கு விலை இருக்கு, உரத்துக்கு விலை இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்துக்கு விலை இருக்கு, எல்லாத்துக்கும் விலை இருக்கு. விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை இல்லை. விவசாயி காலம் பூரா கஷ்டப்படுறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று பொய்யாமொழியினுடைய மெய்யான கருத்து. நாட்டுல உப்புக்கு வரி போட்டாங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் மகாத்மா காந்தி இருந்தாரு. இன்னைக்கு எதற்கெல்லாம் வரி ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. உலகம் போற போக்குகளை இருந்தாலும் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறார். சுந்தரம் நிறைந்ததும் பொச்சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? பொச்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? அந்த கொண்டிருந்தவர் கொண்டு முழங்க வரும் அந்த இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. அவ்வளவு உயர்ந்த மொழி நமது மொழி, தாய்மொழி. உலகத்துக்கே மூத்த மொழி, அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி. அப்பேற்பட்ட உறவு உயர்ந்த மொழியான தாய்மொழி தமிழ். ஆனாலும் நிலைமை என்ன? ஆசிரியர்கள் யாரேனும் இங்க இருந்தா உங்க பாதம் தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிற வல்லினம் மெல்லினம் கற்றுக் கொடுங்கள். மாணவர்களுக்கு தமிழ் முக்கியம், நம்மை வாழ வைக்கும் மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, பெரிய புராணம், அடியார்கள் புராணம், சுந்தரா நச்சனை பாட்டேயாகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயா. அவ்வளவு உயர்ந்த தமிழ்ல நாம் எல்லாம் ஒன்று கூடுவோம். நல்ல தமிழ். வீட்டுல எல்லாரும் சமைச்சு தான் சாப்பிட்டோம். ஆமா, கிராமங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். சுற்றுலா போனவர்கள் எல்லாம் என்ன பண்ணா தெரியுமா? சுற்றுலா தலங்கள்ல குரங்கு, யானை, மானு, மயிலுன்னு ஏதாவது கொண்டு வர ரொட்டி துண்டு பழங்களை கொடுத்தோடனே அதெல்லாம் சாப்பிட்டு ஆள் இல்லாத நேரம் எப்போ வருவாங்கன்னு இப்ப பிச்சை எடுக்கிறவங்கள உட்காந்துருக்கு. எப்படி ஆக்கி வச்சுட்டா ஏமாறதா ஆகி போச்சு. ஆனாலும் பாருங்க, நகரங்கள்ல சமைச்சு சாப்பிடுறது இல்லையா? ஏதோ தொலைபேசியில தொடர்பு கொண்ட சாப்பாடு வீட்டுக்கு வருதாமே. டொமேட்டோவா தெரியலையா? அது மாதிரி சொன்னோன்னு சாப்பாடு வீட்டுக்கு வந்துருதா? விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டதை விட்டு மனுஷன் மாதிரி அது நினைச்சிருச்சு. காட்டுக்கே ராசா சிங்கம் இல்ல, அது பார்த்துச்சு நம்ம என்னத்தை வேட்டையாடி சாப்பிட்டா நம்மளும் சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டாட சொல்லுவோம்னு சிங்கம் முடிவு பண்ணிருச்சு. அதுக்கு ஒரு எடுபடி ஒரு ஆள் வச்சிருந்துச்சு, தலைவர்ல. அது ராசா சிங்கம் தலைவர் இல்லையா? எடுபடி ஒரு ஆள் வச்சிருந்துச்சு. அது நரி சொன்னதெல்லாம் கேட்கும். நரி நரி தந்திரம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நரிய கூப்பிட்டு தலைவர் சிங்கம் சொல்லுது, எனக்கு பசிக்குது, ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு. உடனே காட்டுக்குள்ள ஓடுது நரி. ஏதாவது தலைவருக்கு பசிக்குதாமல கொண்டாந்து கொடுக்கணும்னு பார்த்தா இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானே அப்படின்னு நரி பாடா படி சுத்துது காட்டுக்குள்ள. ஒன்னும் சிக்கல, கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதையை கொண்டாந்து சாப்பாட்டுக்கு கொடுக்கணும். எப்படி கழுதைகிட்ட போய் சொல்றது? தலைவருக்கு பசிக்குதான் வாண்ணா வருமா? கழுதை பின்னங்கால் குரடில் அடிக்க ஓடி போயிடாது. நரி தந்திரமா போய் கழுதைகிட்ட பேசுது. என்ன கழுதையாரே, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான். என்னமோ தெரியல, இன்னைக்கு பொழுது முடிஞ்சது, உங்களுக்கு தான் யோகம் அப்படின்னு கழுதையை பார்த்து நரி சொன்னுச்சு. கழுதை சொல்லுது, எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம் வரும்னு என் படம் பிடிச்சி எல்லாரும் மாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப எனக்கே யோகம் வந்துருச்சா? என்ன யோகம்னு கேட்க ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, அவருக்கு ரொம்ப காலமா தலைவரா இருந்துட்டாராம். இனிமே என்னத்த தலைவரா இருந்தோம்னு வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி, அப்புறம் யார தலைவரா வைக்கலாம்னு ரொம்ப நேரமா யோசிச்சிருக்கிறாரு. உன் பேர் யாவும் வந்துருச்சு. இப்ப உனக்கு தலைவர் பதவி கொடுக்கணும்னு என்னை விட்டு கூட்டிட்டு வர சொன்னாருன்னு நரி சொல்ல கழுதை நம்பிருச்சு. தலைவர் பதவியில உடனே சரி வா போகணும்னு 2 பேருமா வந்தாங்க. சிங்கம் பசியோட இருந்தது, எட்டி பிடிக்கலாம்னு கழுதை எட்டி பிடிக்க போச்சு. கழுதை தப்பிச்சு ஓட பார்த்துச்சு. கழுதையோட காதை அத்துக்கிடுச்சு. காதை அத்துக்கிட்டு கழுதை ஓடுது, பின்னாலே நரியும் ஓடுது. என்ன கழுதை யார புசுக்குன்னு ஒடியாந்துச்சிய என்ன ஏதுன்னு கேட்காம, அட போப்பா என்ன தலைவர் பதவி கொடுப்பாங்க, கடைசியா காதை பிடிச்சி அத்து விட்டா நான் வரலன்னுச்சு. இங்க வா, எதுக்கு காதை அத்தாரு தெரியுமா? உனக்கு தலைவர் பதவி கொடுத்தாச்சுன்னா தலைவர் நீ ஆயிடுவ. தலைவர் ஆயிட்டாருன்னா தலையில கிரீடம் வைக்கணும், மகிடம் சூட்டணும் இல்ல. அப்படி மகுடம் சூட்டும் போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும். அதனாலதான் காதை அத்தாருன்னு சொல்ல.
கழுதை நம்பிருச்சு. ஏன்னா தலைவர் பதவி இல்ல. உடனே கழுதை 2வது முறையா வருது. சிங்கம் எட்டி பிடிக்கலான்னு பார்த்துச்சு. மறுதரமும் கழுதை தப்பிச்சு ஓட திரும்பிச்சு. வால் அத்துக்கிடுச்சு. கழுதை வால் இல்லாம ஓடுது. பின்னாலே நரி ஓடிப்ப. என்ன கழுதை சொல்லு பேச்சு கேட்காத கழுதை, இப்படி ஓடுறிய சொல்லு பேச்சு கேட்க மாட்டியா? அட போப்பா, ஏற்கனவே காதாத்தான் இப்ப வாழை அத்துட்டேன், இருக்கிறது உயிர் ஒண்ணு, அதையும் விட சொல்றியான்னுச்சு. இல்ல இல்ல, எதுக்கு தலையில காதாத்தான்னு சொன்னா, அது மாதிரி வாழை ஏன் எடுத்தாரு? நீ சிம்மாசனத்துல தலைவராகி உட்கார்ந்தா வாள் இருந்தா இடைஞ்சலா இருக்கும். அது இடைஞ்சலா இல்லாம நீ சௌரியமா உட்காரணும் பாரு, அதுக்காகத்தான் வாழை அத்தாருன்னு சொல்ல. கழுதை நம்பிருச்சு. ஆமா, தலைவர் பதவி இல்ல, சும்மாவா இருக்கு. உடனே கழுதை 3வது முறையா வந்துச்சு. பசியோட இருந்துச்சு. 2 தடவை தப்பிக்க விட்டா கழுதைய 3வது தடவை விடுமா? ஒரே அடி, கழுதை செத்தே போச்சு. இப்ப நரிக்கு உத்தரவு ஓடுது. சிங்கம் தூக்கிட்டு போ. கழுதை தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி ஈரல், தாம்பரங்காய், குடல், தலை, கறி, அந்த நாக்கு, மூளை எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு வானுச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி உரிச்சு எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளை எல்லாம் தின்னுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. சிங்கம் பாக்குது, ஈரல், தாம்பரங்காய், குடல், கறி, தலை, நாக்கு, எங்கடா மூளை அப்படின்னு பதறி போச்சு சிங்கம். மூளை இல்லைன்னு. இப்ப நக்கலா நரி சிரிச்சிச்சு. ஏண்டா சிரிக்கிறான்னு சிங்கம் கேக்குது. என்ன தலைவர, மூளை இருந்திருந்தா 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்ட வந்து சாகுமா கழுதைன்னுச்சு. மூளை இருந்திருந்தா கழுதை என் பேச்ச கேட்டு வாங்கிட்ட வந்து 3 தடவை நம்பி வந்து சாகுதுன்னா அதுக்கு மூளை இருந்திருக்குமா அப்படின்னு தப்பிச்சுக்கிச்சு. ஆனா உண்மையிலேயே கழுதைக்கு மூளை இருந்துச்சு. சாப்பிட்டது நரி. ஆனா சிங்கத்தை நம்ப வைக்க மூளை இல்லாத கழுதைன்னு ஆக்கி பிடிச்சி. கதை என்ன சொல்லுது தெரியுமில்ல? 78 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொண்டாட போறோம் சுதந்திர தினம். இத்தனை ஆண்டுகளாக நமக்குள்ளே சில குள்ளநரிகள் நம்மளை எல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நம்ம மூளையை தின்னு விட்டு, நான் ஒன்னும் சொல்லல, நமக்கு தெரியல, வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம்.